18 கம்பெனி என்கிட்ட இருக்குது, 12 கம்பெனி இருக்குது அவரே சொல்றாரு. 12 கம்பெனி என்கிட்ட இருக்குது, எத்தனை கம்பெனி எங்க பசங்க பேர்ல இருக்குன்னு தெரியாதுன்றாரு. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நிதானமா அணுகி இருக்கணும்ன்றது என்னோட இது. அவர் பதிலுக்கு அண்ணாமலை மீதும் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு கரெக்ட்னு பாருங்க. அந்த ஒரு அண்ணாமலை அவர்கள் பெருந்தன்மையா எனக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. நான் அங்க இருந்து வச்சுங்களேன், நான் வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். அவதூறு போட்டது நீங்க, உங்க பேர் கெட்டுச்சு நான் சொன்னதுனாலும் சொல்லிட்டு போட்டீங்க. அங்க என்னை பத்தி அவர் பேசுறாரு, பேசக்கூடாதுல்ல. கோர்ட்ல என்ன கேஸ் நடக்குதோ அதுதானே பேசணும். அவர் அண்ணாமலை அவர்களை பத்தி இவ்வளவு பேசுற நீங்க, அண்ணாமலை எதுக்கு நீங்க தலைவர் பதவி விட்டு எடுத்தாங்க தெரியுமா? நான் சொல்லட்டுமா? உங்க தெரிஞ்சவங்க பேரு வீட்டுல, சொந்தக்காரங்க வீட்டுல சிபிஐ ரைட் நடந்தது. நீங்க ஒரு 4.5 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கிருக்கீங்க, சொத்தோட சேல் டீட் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு உண்மையே புரியல, இது அங்க எப்படி சொல்ல முடியும்னு தெரியல. சேல் டீட் நீங்க எப்படி வாங்கினீங்க தெரியுமா? இன்னொன்னு, ஒரு அண்ணாமலை ரொம்ப பெருந்தன்மையா விட்டுத்தாரு. நாங்கள் விட்டுருக்க மாட்டோம். அவர் என்ன பண்ணாரு, என்ன வேணா என்ன கேளுங்க, நான் பதில் சொல்றேன்றது கிளீன். அவரு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றதுக்கு 4.5 கோடி ரூபாய்க்கு ஒயிட்ல நீங்க கொடுத்து வாங்கிருக்கீங்க. எங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு. 4.5 கோடி மதிப்புள்ள இடத்தை 1 கோடிக்கு வாங்கினது அஃபென்ஸ். 4.5 கோடி மதிப்புள்ள இடத்தை 4.5 கோடிக்கு ஒயிட்ல வாங்கியிருக்கீங்கன்றது அஃபென்ஸ். அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல, காரணம் வாங்கியிருப்பாரு. அவர் என்ன பண்ணாரு, அப்படியா என் மனைவி எங்க படிச்சாங்க தெரியுமா, என் மனைவி எங்க ஐஏஎம் படிச்சாங்க தெரியுமா, எந்த கம்பெனி வேலை செஞ்சாங்க தெரியுமா, இன்னைக்கு அவங்க எங்க வேலை செய்யறாங்க தெரியுமா, அவங்க சம்பளம் தெரியுமான்னு கேட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. அப்ப யாரு இவர் கேட்கிற கேள்விக்கு புட்டு வைக்கிறாரு. என்னென்ன காரணம்னு சொல்றாரு அண்ணாமலை அவர்கள். அவர் சொல்றது பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு 4.5 கோடி சொத்து வாங்கினீங்க அவ்வளவுதான். இவர் எல்லாம் கிளீனா சொன்னார், எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதை நான் பாத்துக்கிறேன், இப்படி நீங்க என் மேல குற்றச்சாட்டு சொன்னீங்கல்ல அப்படின்னு கிளீனா எங்க வேலை செய்யறாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க சொல்லிட்டாரு. உங்களுக்கு வாடகை வேற ஒருத்தர் ஏன் கட்டுறாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறவருன்னு கேட்டார். அடுத்த கேள்வி இவர் என்ன சொன்னாரு, வாடகை யார் கட்டுறாங்கன்னா, மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் சென்னைக்கே வந்தேன், எனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஊர்ல தான் இருந்தேன். சென்னையில நம்ம கட்சிக்கு சார்பாக வரும்போது கட்சி தானே கொடுக்கணும். இந்த நபர் என்னோட நண்பர்கள் கட்சி கொடுத்தாங்க, கட்சி எங்களுக்கு வாடகை கொடுத்துச்சுன்னு கிளியரா சொல்லிட்டாரு. எங்களுக்கு அது தேவையில்லை. ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கலாம். ஆனா அண்ணாமலை அவர்கள் பண்ணல. ஏன்னா மக்களுக்கு இது தெரியட்டும் தான், என்னை பத்தி எவ்வளவு மோசமா பேசுறாரு பாருங்கன்னு. நாங்க டெக்னிக்கலா ஒரே வார்த்தை சொல்லியிருப்போம், நீங்க பப்ளிக் சர்வெண்ட், நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவ்வளவுதான். அரசியல் கட்சி தலைவரை கேட்கிற உரிமை யாருக்கும் கிடையாது, இன்கம் டேக்ஸ் தான் உண்டு. கரெக்டா இல்லையா? ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்த்து உனக்கு எவ்வளவு சொத்து வந்ததுன்னு யார் கேட்பாங்க? சீமான் இருக்காரு, திருமாவளவன் விட்டுருங்க, அவர் கவர்மெண்ட் பப்ளிக் சர்வெண்ட். சீமான் ஒரு அரசியல் தலைவர். அவர்கிட்ட யாராவது போயிட்டு எவ்வளவு ஒரு தடவை ஒரு பேட்டியில கேட்டாங்க, அண்ணன் உங்களுக்கு வருமானம் எவ்வளவு கேட்டாருன்னு. நீ வேற தம்பி கடன் வாங்கி சாப்பிட்டு இருக்க மாசம் ஏதாவது அவர் சொல்ற வார்த்தை உண்மை. அவரு ஒருவேளை அவர்கிட்ட பணம் அதிகமா இருந்தா அதை கேட்கக்கூடிய உரிமை ஒரே ஒருத்தர் தான் இருக்கு, இன்கம் டேக்ஸ். நானோ நீங்களோ உனக்கு எங்க இருந்து பணம் கேட்க முடியாது, பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது.